அவர் பெரிய முஸ்லிம் அரசர் என்பதால் உருது மொழியில் நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஹைதர் அலி அதை படித்து ஆச்சரியமடைந்தார். இப்படி ஒரு பெண் அரசி இப்படி பேசினாளா என்று. அவர் உடனே என்னை சந்திக்க அழைத்தார். ஆனால் பாதுகாப்புக்காக நான் ஆண் வேடமிட்டு வீரராக நடித்து அவரை சந்தித்தேன். அந்த சந்திப்பில் ஹைதர் அலி என்னை பார்த்து வியந்தார். உன்னை மாதிரி பெண் அரசி இந்தியாவுக்கு பெருமை என்று பாராட்டினார். அதற்கு பிறகு அவர் எனக்கு படையும் ஆயுதங்களும் கொடுத்தார். அப்போதுதான் நான் இந்திய வரலாற்றிலேயே முதலாவது பெண்கள் படை உருவாக்கினேன். அதற்கு பெயர் உடையாள் படை. இதில் வீர பெண்கள் துப்பாக்கி, வாள், குதிரை எல்லாம் பயிற்சி பெற்றனர். எனக்காக உயிரையே தியாகம் செய்தவர் குயிலி. குண்டுகள் இருக்கும் பிரிட்டிஷ் களஞ்சியத்தில் நெருப்பு வைத்துக்கொண்டு தன் உடலையே தீயிட்டு தியாகம் செய்தாள். 1780 ஹைதர் அலியின் படையுடன் சேர்ந்து நான் பிரிட்டிஷாரை எதிர்த்து பெரிய போர் நடத்தினேன். இறுதியில் சிவகங்கை கோட்டை மீண்டும் கைப்பற்றினேன். அதற்கு பிறகு மக்களுக்காக ஆட்சி செய்தேன். என் நாட்டை மீண்டும் உயர்த்தினேன். நானே இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை.